எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ். எல்லாரும் கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல எப்பயுமே இருக்கும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோல்டே வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல, கோல்டு தான் சேஃப் பெட் அப்படிங்கிறது தான் சாமானிய மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பிசிக்கலா ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா திருட்டு பயம் இருக்கும். ஜுவல்லரியா அதை மாத்தணும் அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். கோல்டு ETF வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். இல்ல சாவரின் கோல்ட் பாண்ட்ல போடலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு 8 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும். எந்த வகையில கோல்டு வாங்கினாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் NSE என்ன சொன்னாங்க, மே 4ஆம் தேதி ஒரு பிராண்ட் நியூ ஆப்ஷனை லான்ச் பண்றாங்க. அதுதான் EGR, எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்னா என்ன? பிசிக்கல் கோல்டை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல வைக்கலாம். அது எப்படி வைக்கிறது? ஸ்டாக் மாதிரி இதை ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? வேணுங்கிறப்ப மறுபடியும் இந்த கோல்டை, அதாவது EGR இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டா இருக்கக்கூடிய அந்த கோல்டை திரும்பவும் பிசிக்கல் கோல்டாவே நீங்க வாங்கிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. வணக்கம் நேர்களே. இந்த EGR புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஷேர் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இன்னைக்கு மாதிரி டிமேட் இருக்காது. பிசிக்கல் சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் டாக்குமெண்ட். அந்த பேப்பர் டாக்குமெண்ட் டேமேஜ் ஆகலாம், இல்ல தொலைஞ்சு போகலாம். இல்ல நம்ம நிறைய நியூஸ்ல கூட பார்ப்போம், என் தாத்தா வாங்கி அந்த பெட்டிக்கு கீழே வச்சிருந்தாரு, இல்ல பெட்டிக்குள்ள வச்சிருந்தாரு, இன்னைக்கு அதோட வேல்யூ கோடி கணக்குல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஒரு ஷேர் வாங்குனீங்க அப்படின்னா அதை டிமேட் அக்கௌண்ட்ல வைக்க முடியும், which is easy to trade. இதே கான்செப்ட் தான் கோல்டுக்கும். கோல்டு இவ்வளவு நாளும் நீங்க பிசிக்கலா வாங்கி பேங்க் லாக்கர்லயோ, வீட்டு லாக்கர்லயோ, இல்ல பீரோலயோ எங்கேயோ ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க. இப்ப அதை அப்படியே பிசிக்கலா இல்லாம ஒரு ரெசிப்டா மாத்தி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல சேஃபா வச்சுக்க முடியும். இதுதான் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். ஸோ இன்னும் பேசிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் அப்படிங்கிறது செபி அப்ரூவ்ட் வால்ட்ல உங்களால வைக்க முடியும். அப்படி அந்த வால்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் உங்களுக்கு EGR அப்படிங்கிற அந்த ரெசிப்டை கிரியேட் பண்ணி கொடுப்பார். இந்த EGR தான் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க வச்சுக்க போறீங்க. சரி, இந்த EGR ஓட எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு இன்வெஸ்டர். நான் 1 கிராமோ இல்ல 100 மில்லிகிராம் கூட என்கிட்ட கொஞ்சமா கோல்டு காயின் இருக்கு, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த EGRல வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பண்ண முடியும். நான் ஒரு கோவில், ஸோ என்கிட்ட கிலோ கணக்கில் பார்ஸ் காயின்ஸ் எல்லாம் இருக்கு, கோல்டு காயின், கோல்டு பார்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லை நான் ஒரு கம்பெனி, என் கம்பெனியோட அசெட்ல கோல்டு பார்ஸ் வச்சிருக்கேன். இல்லை நான் என்னுடைய தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் அப்படின்னாலும் உங்ககிட்ட பிசிக்கல் கோல்டுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா யார் வேணாலும் இந்த EGR வாங்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை பிசிக்கல் கோல்டு. இந்த பிசிக்கல் கோல்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வால்ட் இருக்கும், அந்த வால்ட்டுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அந்த வால்ட் செபி அப்ரூவ்ட் வால்ட்டா இருக்கும். நம்ம லாக்கர் தான் பேசிக்கா அது. ஸோ அங்க நீங்க உங்களுடைய கோல்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். கோல்டை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்க கோல்டுடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு EGR அந்த எலக்ட்ரானிக் ரெசிப்டை, எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி CDSL இல்ல NSDL மாதிரியான டெபாசிட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க அதை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா BSE NSEல கூட நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் அ இன்வெஸ்டர், வால்ட் ஒன்று இருக்கு, வால்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் டெபாசிட்டரிஸ் CDSL NSDL டெபாசிட்டரிஸ் வராங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வராங்க, BSE NSE மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா, கம்ப்ளீட்லி ரெகுலேட்டடா இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறது தான் செபியோடைய வேலை. எப்படி செபி ஸ்டாக் மார்க்கெட்டை கவர்ன் பண்றாங்களோ அதே மாதிரி இதையும் செபி தான் கவர்ன் பண்றாங்க. எல்லா விஷயமும் ஹானஸ்டா நடக்குதா, எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்காங்களா, பிஹேவ் பண்றாங்களா அப்படிங்கிறத ஒரு ரெகுலேட்டரா, வாட்ச் டாகா இருந்து செபி தான் அதை பார்க்க போறாங்க. ஸோ இப்போ சென்னையில ஒரு பெரிய கோயில் இருக்கு, அவங்க கிட்ட கிலோ கணக்குல கோல்ட்ஸ் இருக்கு, கோல்ட் பிஸ்கெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யூஸ்வலா அவங்க அதை பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க. அது கம்ப்ளீட்டா ஒரு டெட் அசெட், எந்த ஒரு ஏர்னிங்ஸும் அதுல இருக்காது. வேற EGRல இப்போ 1 கிலோ கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த செபியோடைய அப்ரூவ்ட் வால்ட் மேனேஜர்ட்ட நீங்க கொடுக்கும்போது அவர் அதுக்கு EGR கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அந்த EGR டெம்பிள், அந்த கோவிலுடைய டிமேட் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். ஸோ எப்போ வேணும்னாலும் அந்த கோவிலோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்தே அவங்க வித்துக்கலாம். பிசிக்கல் கோல்டு ஒரு பக்கம் சேஃபா இருக்கும், EGR இன்னொரு பக்கம் உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். எப்போ வேணுமோ நீங்க அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எவ்வளவு கோல்டு இருந்தா இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மினிமம் 100 மில்லிகிராம்ஸ் இருந்தா உங்களால இந்த EGRக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். 100 மில்லிகிராம்ஸ், 1000 மில்லிகிராம்ஸ் தான் 1 கிராம். 100 மில்லிகிராம்ஸ்ல இருந்து உங்களால இதை பண்ண முடியும். 100 மில்லிகிராம்ஸ், 1 கிராம், 10 கிராம், 100 கிராம்,
1 கிலோ வரைக்கும் நீங்க இதை பண்ண முடியும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை ஊக்குவிக்கும் வகையில இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 20 கிராம் கோல்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செபி வால்ட்டுக்கு நீங்க கொண்டு போறீங்க. அதோடைய வெயிட்டை செக் பண்ணுவாங்க, 20 கிராம கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, அது 999 22 கேரட்டா இல்ல 24 கேரட்டா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு இஜிஆர் 20 கிராம்ஸ் வேல்யூக்கு இஜிஆர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இஜிஆரை வாங்குறதும் விற்கிறதும் எப்படி நடக்கும் அப்படின்னா லைவ் ஸ்டாக்ஸ் மாதிரியே தான், நம்ம ஸ்டாக்ஸ் மாதிரியே தான். பேசிக்கா மண்டே டு ஃப்ரைடே நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 9:15 இருந்து 3:30 வரைக்கும் தான் வாங்கி விற்க முடியும். வேறஸ் இந்த இஜிஆரை பொறுத்த வரைக்கும் காலையில 9 o'clock இருந்து நைட் 11:55 11:55 வரைக்கும் உங்களால வாங்கி விற்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கான செட்டில்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா T+1, அதாவது இன்னைக்கு நான் வித்தேன் அப்படின்னா நாளைக்கு என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். சரி, இப்போ இந்த செபி அப்ரூவ்டு வால்ட் மேனேஜர்ஸ் யாரெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்டா 3 பேர் தான் இந்தியாவில் அதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஒன்று பிரிங்ஸ் இந்தியா, இன்னொன்னு மால்கா அமித் ஜேகே லாஜிஸ்டிக்ஸ் ஒரு நிறுவனம், அப்புறம் சீக்வல் லாஜிஸ்டிக்ஸ் இன்னொரு நிறுவனம். இதுல 2 நிறுவனம் மும்பையில் இருக்கு, ஒரு நிறுவனம் அகமதாபாத்ல இருக்கு. சோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டை நான் எப்படி கொண்டு போய் டெபாசிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் டெபாசிட் பண்ணிட்டேன், டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி எப்படி பிசிக்கல் கோல்டா மாத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ பிசிக்கல் கோல்டா என் கையில் இருக்கக்கூடிய இஜிஆர் பிசிக்கல் கோல்டா மாத்துறது எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா டெபாசிட்ரி கிட்ட, அதாவது சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் நான் டெபாசிட்ரி முன்னாடி சொன்னேன்ல, அவங்க கிட்ட உங்களுடைய வித்ட்ராயல் ரெக்வஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். அந்த வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது 3 நாளைக்கு தான் வேலிட். அந்த 3 நாளுக்குள்ள அந்த டெபாசிட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வால்ட் மேனேஜருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட இஜிஆர்ல ஒரு 20 கிராம் இருக்கு அப்படின்னா அந்த 20 கிராம் யாருடையது, என்ன குவாலிட்டியில் இருக்கு, என்ன ஏதுங்கிறத எடுத்து அந்த கோல்டை உங்களுடைய வீட்டுக்கோ இல்லை நீங்க எங்க டெலிவர் பண்ணணும்னு சொல்றீங்களோ அந்த டெலிவரி அட்ரஸ்க்கு கொண்டு வந்து டெலிவர் பண்றது வால்ட் மேனேஜருடைய வேலை. ஸோ இதுக்கு சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், இதுக்கு சார்ஜஸ் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து 24 கேரட் கோல்டை கொண்டு போய் வச்சேன், இது 22 கேரட்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க இந்த வால்ட் மேனேஜர், அதாவது அந்த வால்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு சர்டிபிகேட்டோட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அதையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ பியூரிட்டி டெஸ்டிங் சார்ஜஸ் நாம பே பண்ணணும். அந்த வால்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம எங்க சொல்றோமோ அங்க கொண்டு வந்து அவங்க கொடுக்கறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். அதுக்கான ஜிஎஸ்டியை நம்ம பே பண்ணணும். ஸோ கன்வீனியன்ஸ்க்கான பேமெண்ட்டை நாம தான் செஞ்சாகணும். இல்லை நான் வந்து இஜிஆர் கோல்டா மாத்தல, இஜிஆர் அப்படியே என் டிமேட் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் மாதிரியே இதுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் பே பண்ணணும். டெபாசிட்ரி சார்ஜஸ் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் மாதிரியான நிறுவனங்களுக்கான அந்த டிமேட்ல ஹோல்ட் பண்றதுக்கான டெபாசிட்ரி சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். அது மாதிரி ஸ்டோரேஜ் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ எப்படி பேங்க் லாக்கருக்கு ஒரு ரெண்ட் பே பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய பிசிக்கல் கோல்டு அந்த செபி அப்ரூவ்ட் வால்ட்ல இருக்குல்ல, அந்த வால்ட் மேனேஜருக்கு ஒரு அமௌண்ட் நாம சார்ஜ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை பிசிக்கல் கோல்டா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். டெஸ்டிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மாதிரியான விஷயங்கள் வரும். வேற அந்த இஜிஆர் நான் ஆனே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கோல்டு அந்த வால்ட்லயே இருக்கட்டும், செபி அப்ரூவ்ட் வால்ட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வரும், டெபாசிட்ரி சார்ஜஸ் வரும், ஸ்டோரேஜ் சார்ஜஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ இதை நான் எங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு முக்கியமான ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனங்கள் கூட இந்த இஜிஆர் வந்து அவங்ககிட்ட அப்டேட் கிடையாது. அதாவது அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இப்போதைக்கு ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ப்ராசஸ் அண்டர் வே அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா புரோக்கர்ஸ்டையுமே இந்த இஜிஆர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, செல் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க May 4 ப்ராசஸ் இஸ் அண்டர் வே. இது வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல நீ அடுத்தடுத்த என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா, நான் ஏன் கொண்டு போய் என்கிட்ட இருக்கிற பிசிக்கல் கோல்டு அங்கே கொடுக்கணும், அதை ஏன் வந்து செபியோடைய அப்ரூவ்ட் வால்ட்ல நான் வைக்கணும், நான் பாட்டுக்கு என் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்ல அப்படின்ற மாதிரியான தாட் எல்லாம் நாம இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கோல்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒன் மோர் திங், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். இந்த மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ் என்எஸ்சி மாதிரியான நிறுவனங்கள், அதாவது ரொம்ப அக்ரெடிட்டட் நிறுவனங்களே இதை கொண்டு வரும் பொழுது we are deserved to know what is happening in the world. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.